எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி கடைசி 10, அதாவது 1900 1000 வரைக்கும் இருக்கிற பாட்டு. அந்த பாட்டு கடைசி நம்மாழ்வார் வழிய கோவில் திருவாய்மொழி கடைசி 100 பாட்டில் முதல் பதிகம், முதல் 10 பாட்டில் முதல் பதிகத்தில் முதல் பாட்டு, அதாவது 10 10 1 அப்படி வச்சுக்கணும் கணக்கு. முதல்ல வர்றது ஆயிரக்கணக்கில் சொல்கிறது, நூற்றுக்கணக்கில் சொல்கிறது. ரெண்டாவது வர்றது 10 கணக்கில் சொல்கிறது. மூணாவது வர்றது 1 2 3 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அது மாதிரி இதனோட பிரபந்த நம்பர் 3766. திவ்ய பிரபந்தத்தில் இதனோட நம்பர் 3766. பாட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோ, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியே நடியே ஆடுகிறே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போக மாட்டேன், ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. இது பாட்டு. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆறுயிரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போக மாட்டேன், ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே அப்படிங்கிறதாக பாட்டுது. முனியன்றது முனிவர்களை சொல்றது. என் முனியன்னா முனின்னா பொதுவான முனின்றதுக்கு மௌனமாக காத்திருக்கின்ற மௌனம் காத்திருக்கின்ற எல்லாம் தெரியும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. முக்காலமும் தெரிஞ்சவங்களதான் முனிவர். முனிவர்ன்றது முக்காலமாக அறிந்த ஞானி தான் முனிவர். முக்காலமாக அறிந்தவராக இருப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எது சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் உங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுதான் முனியன்றது. முனியே நான்முகனேன்னா இந்த இடத்துல பிரம்மா கிடையாது. 4 பக்கமும் தன் பார்வையை செலுத்தக்கூடிய எங்கள் தெய்வமே அர்த்தம். 4 பக்கமும் ஆட்சி செய்யக்கூடிய எங்கள் தெய்வமே அப்படின்னு அர்த்தம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னா பரமசிவன் நினைக்காதீங்க, பரமசிவன் கிடையாது. முக்கண்ணா 3வது கண் ஞானக்கண் எல்லாருக்கும் உண்டாம். அதாவது சிலர் பார்த்தா அருட சொல்ற மாதிரி சொல்லுவா, வேண்டாம் போகாத, வேண்டாம் நான் சொல்றேன் கேளுன்னுவா. அதை தாண்டி போனா ஏதாவது ஆகும் கரெக்டா. அது மாதிரி இதுதான் நடக்க போறதுன்றதை அறிவிட்டு சொல்லுவா சிலர். என் வாயில விழாதே, அவன் வாயில விழுந்தா பலிக்குன்னுவா. கேட்டு பயில்படுறீங்களே, யாராவது சொல்றது இவா சொல்றது பலிக்கும் அப்படின்வா. அது மாதிரி அவதான் அதுதான் 3வது கண் ஞானக்கண். பின்னாடி என்ன நடக்குன்றது ஓரளவு ஊகம் பண்ற கண் தான் அது. அதுதான் இங்க சொல்றாரு. முக்கண்ணப்பா 3வது கண்ணை ஞானக்கண்ணை உடையவனே அப்படின்ற என்னுடைய பொல்லா. இந்த இடத்துல பொல்லான்றது என்னன்னா, அது ஒரு கோபத்தில் திட்டுறது கிடையாது, அது ஒரு செல்லமா சொல்றது. பொல்லாதவன்டா நீ அப்படின்றப்போ இல்லையா பசங்களை முகத்துல, நீ ரொம்ப பொல்லாதவன்டா நீ அப்படின்றோம்ல, அது செல்லமா திட்டுறது. அது மாதிரி அவர் திட்டுறாராம் பெருமாளை செல்லமா. பொல்லா கனிவாய்னா பழச்சுவை போன்று திருவாயை உடையவனே, பழம் போன்ற சுவையுடைய வாயை உடையவனே. கனிவாய் தாமரை கண், தாமரை போன்ற கண்களை உடையவனே. கருமாணிக்கமேன்றது கருநீல கல் தான் பெருமாளோட அந்த கோமேதக மணின்ற பாருங்க, கருநீல கல் மணி. அதை அவர் மாலையை அணிஞ்சிருப்பார். அதுதான் இங்கே கருமாணிக்கமே. அந்த மாதிரி அதுதான் வசதியானதான் இருக்கிறதுலே. அந்த மாதிரி என்ன இருக்க கருமாணிக்கமே என் கல்வான்றது இந்த இடத்துல திருடான்னு திட்டுறா. நீ ரொம்ப திருட நீ அப்படின்னுவேன். நீ திருட, நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னுவோம். தெரியுமா உங்களுக்கு? திருடான்றது இதில் என் மனதை கொள்ளை கொண்டவனே, என் மனதை திருடியவனேன்னு அர்த்தம் இந்த இடத்துல. என் கல்வா தனியேன், நான் தனியா இருக்கேன். என்னை தனியா என் பூலோகத்தை என்னை எல்லாத்தையும் கட்டி விட்டு கூட்டு வந்துட்டேன். ஆறுயிரே என்னுடைய உயிராக இருக்கணும், என்னோட உயிராக இருப்போனே, என்னுள்ளே உயிராக இருப்போனே. என் தலைமிசையாய் வந்துட்டு, என் தலைமிசையாய்னா பெருமாள் நம்மளோட தலைமையில கால வைக்கிறாராம், பாதம் பதிக்கிறாராம். என் தலைமிசையாய் வந்துட்டு, என் தலைக்கு மேல நீ உட்கார்ந்துட்டு இனி நான் போக மாட்டேன். சொர்க்கத்தை கூட்டு வந்துட்டார், மானசீகமா கூட்டு வந்துட்டார் இல்லையா. கூட்டு வந்தப்பறம் இப்ப நான் போக மாட்டேன்றாராம் நம்மாழ்வார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க நம்மாழ்வார். இப்ப நான் போக மாட்டேன், அதெல்லாம்
அப்படின்றாராம். போக மாட்டேன், ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே. என்னை ஏதாவது மாயம் பண்ணி என்னை மயக்கி ஈக்கி மெதுவாக என்னை கூட்டு போகிறது பார்க்காதே. என்ன நான் என்கிட்ட எந்த மாயமும் செய்யாத, நான் ஒத்துக்கவே நினைக்காத, நான் போகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு அந்த வழியில் இருக்க அந்த அந்த வரவேற்பு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போயிருப்பார். நம்மளால் வந்து அப்படியே அசந்து போயிருப்பார். என்னன்னே தெரியலையே, இப்படி கூட இருக்குமா, இப்படி கூட ஒரு உலகம் உண்டா. அந்த பூலோகத்தை அந்த வைகுண்டத்தை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப அதில் ஈர்ப்பாயிடும். அதை சொல்கிறாருங்க. இந்த வந்து ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தை அறிந்த ஞானியே, நான்கு திசைகளிலும் எப்போதும் விழிப்பாக இருப்பவனே, மூன்றாவது கண்ணான ஞான கண்ணை உடையவனே, எனக்கு சொந்தமான உனக்கு பழச்சுவை மிகுந்த வாய், உனது பழச்சுவை மிகுந்த வாய், தாமரை போன்ற கண்கள், கரிநெல் மாணிக்கக்கல் போன்றவனே, எனக்கே தெரியாமல் என் மனதை திருடியவனே. நான் சொல்றேன் பாருங்க, அது கரெக்டாக வருது பாருங்க. சரியாக நான் விடப்பட்டிருக்கிறேன், என் உயிரினும் மேலானவனே, என் தலைமேல் உன் திருவடியை பதித்து விட்டு எனக்கு ஞானத்தை முக்தியை அளித்த உன்னை இனி என்னை விட்டு போக விட மாட்டேன். என்னை இங்கே விட்டு நீ எங்கேயும் போடாதன்றார். அதுதான், என்னை விட்டு போக மாட்டேன். ஏதாவது மாயம் செய்து என்னை விட்டு நகர்ந்து விடாதே, பிரிந்து விடாதே. நான் இனிமேல் இங்கேருந்து போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்றார். அதுதான் இந்த இடத்துல மிக அருமையான பாட்டு. இந்த 10 பாட்டும் இப்போ அவர் வந்து அவரோட இதுதான் இருக்கும். அந்த வைகுண்டத்தோட பெருமை தான் இருக்கும். வைகுண்டத்தோட பெருமை எப்படி இருக்குமோ அதுதான். வைகுண்டம் எப்படி இருக்கும், என்ன ஏது, அங்கே எப்படி வாழ இது வரைக்கும் வைகுண்டத்துக்கு போல வழி போல 10 பாட்டில் வந்து வைகுண்ட யாத்திரையை பற்றி பார்த்தோம். இப்போ வைகுண்டத்தோட அருமையை பற்றி சொல்கிறார். ரொம்ப என்ன சொல்கிறார், அடுத்த பாட்டில் நம்ம அடுத்தடுத்து கேட்போம். தேங்க்யூ.